இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்திருப்பது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் கொண்டாடப்படக்கூடிய தருணம். உலகம் முழுக்க இது உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய விஷயமாக மாறியிருக்கிறது. இந்த சூழலில் இன்று ஊடகத்தை சந்தித்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் வெளியுறவுத்துறை செயலாளருடன் அமர்ந்திருந்த 2 பெண்கள் கவனிக்கத்தக்கவர்களாக மாறியிருக்கிறார்கள். யார் இவர்கள் என்ற கேள்விகள் அடுத்தடுத்து எழத் தொடங்கி இருக்கின்றன. இவ்வளவு பெரிய ஒரு இராணுவ பலத்தோடு பாகிஸ்தானிடம் ஒரு தாக்குதல் நடத்தி ஒரு பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய சூழலில் ஊடகத்தினரை சந்திக்கக்கூடிய இந்த பெண்களின் பின்புலம் என்ன என்ற கேள்விகள் பாமர மக்கள் தொடங்கி படித்தவர்கள் வரையிலும் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த 2 கதாநாயகிகளும் யார் என்று பார்த்தால் வியோமிகா சிங், அதே போன்று இன்னொருவர் சோஃபியா குரேஷி. இந்த இருவரது பின்னணி என்ன என்று பார்த்தால், கடந்து வந்த பாதைகள் பயணம் எதுவென்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. வியோமிகா சிங்கை பொறுத்தமட்டில் அவர் சிறு வயதில் இருந்தே ஒரு கனவோடு வளர்ந்திருக்கிறார். பள்ளி பருவத்திலேயே அவருக்கு ஒரு பைலட்டாக மாற வேண்டும் என்கிற ஆசை, எண்ணம், அதை நோக்கிய இலக்கை நோக்கிய பயணம் என்றுதான் இருந்திருக்கிறது. 6ஆம் வகுப்பு படிக்கிற போதே ஒரு பைலட்டாக மாற வேண்டும் என்ற ஆசையை பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனவே ஒரு விமானியாக வேண்டும் என்றால் அதற்கு முதலில் தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக அவர் பள்ளி பருவத்திலேயே NCCயில் சேர்ந்து அதற்கு தன்னை முழுவதுமாக தயார் செய்துள்ளார். அதன் பிறகு பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் என்ஜினியரிங் படிப்பை படிக்கிறார். பள்ளி படிப்பை முடித்துவிட்ட வியோமிகாவை பொறுத்தமட்டில் அடுத்தது என்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறார். அதன் பின்னர் 2019ஆம் ஆண்டு அவர் விமானப்படையில் சேர்கிறார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் 2500 மணி நேரம் ஹெலிகாப்டரில் பயணித்தவர் என்ற பெருமை இவருக்கு உள்ளது. விமானப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஹைடெக் விமானங்களாக இருக்கக்கூடிய சட்டக் மற்றும் ஷீட்டா 2 விமானங்களையும் இயக்கக்கூடிய திறன் பெற்றவராக வியோமிகா பரிணமித்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அருணாச்சல் பிரதேசத்தில் பனியில் சிக்கியவர்களை மீட்டெடுப்பதில் இவரது பங்கும் பெரிய அளவில் இருந்திருக்கிறது. கடல் மட்டத்தில் இருந்து 21,650 அடி உயரத்தில் உள்ள மணிரங் என்ற மலை ஏறியவர் என்ற பெருமையும் வியோமிகாவுக்கு உண்டு. எனவே வியோமிகாவை பொறுத்தமட்டில் சிறு வயதில் என்ன கனவு கண்டாரோ அதை நோக்கிய பயணம் தொடர்ந்து அதற்கான முயற்சி பயிற்சியோடு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி வந்திருக்கிறார். இதில் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், வியோமிகா என்றால் என்ன அர்த்தம் என்று தேடுகிற போது வானத்தில் வசிப்பவள் அல்லது வான மகள் என்று பொருள்படுகிறது. டாட்டர் ஆஃப் ஸ்கை, இதுதான் வியோமிகா. இன்னொரு கவனிக்கப்படக்கூடிய ஒருவர் சோஃபியா குரேஷி. இவரை பொறுத்தமட்டில் 3 தலைமுறைகளாக இராணுவத்தில் பணியாற்றி வரக்கூடிய ஒரு பாரம்பரிய குடும்பம். தாத்தா இராணுவத்தில் இருந்திருக்கிறார், இப்போது இவர் இருக்கிறார். இவரது கணவரும் ஒரு இராணுவ அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். சோஃபியா குரேஷியை பொறுத்தமட்டில் குஜராத் மாநிலத்தில் பிறந்து அவர் இராணுவத்தில் சேர்ந்து படிப்படியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர். 1999ஆம் ஆண்டு இந்திய இராணுவத்தில் அவர் சேர்ந்து பல சவால்களை சந்தித்தவர். எனவே ஒரு அமைதி குழுவில் சோஃபியாவை பொறுத்தமட்டில் ஐநாவினுடைய அமைதி குழுவில் 6 ஆண்டுகள் பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2006ஆம் ஆண்டு காங்கோவில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட குழுவில் இடம் பிடித்தவர். 2016ஆம் ஆண்டு 18 நாடுகள் பங்கேற்ற எக்ஸைஸ் ஃபோர்ஸ் 18 அணிவகுப்பு ஒத்திகையில் இந்திய இராணுவத்தை முன்னின்று வழிநடத்தியவர் சோஃபியா. அந்த ஒத்திகையில் இந்திய அணியை வழிநடத்திய ஒரே மற்றும் முதல் பெண் அதிகாரியும் இவர்தான் என்பது பெருமைக்குரிய ஒரு விஷயம். லெப்டினன்ட் கர்னல் சோஃபியா குரேஷியை பொறுத்தமட்டில் ஒரு பன்னாட்டு இராணுவ பயிற்சியில் இந்திய இராணுவ குழுவிற்கு தலைமை தாங்கிய முதல் முஸ்லிம் பெண் அதிகாரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. காப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் என்ற பிரிவில் தற்போது இராணுவத்தில் அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் சோஃபியா குரேஷி. எனவே ஒரு பக்கம் வியோமிகா சிங், இன்னொரு பக்கம் சோஃபியா குரேஷி. இருவரும் இன்றைக்கு இந்திய இராணுவத்தை வழிநடத்துவதற்கு தங்களுடைய திட்டமிடல்கள் மூலம் அதற்கான முன்னெடுப்பை எடுத்து செல்வதற்கான ஒரு முதல் வரிசையில் கவனிக்கப்படக்கூடிய பெண்மணிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.